வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம். பெரிய அறிமுகம்லாம் தேவையில்ல. நெல்சன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் நடிச்சிருக்காருன்னு சொன்னாலே உங்களுக்கு போதும். படம் பேரு ஜெயிலர். ஜெயிலருடைய ஒரு சிங்கிள் லான்ச் பண்றதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதில இயக்குனர் நெல்சன், அனிருத் யூசுவலா பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான். நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய வீடியோஸ் இது எல்லாமே. அந்த ஒரு வீடியோல அவர் வந்து பிரேக்கிங் பேட் டீ ஷர்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. அவர் அது போடல அப்டின்னா கூட, பை நவ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து, அந்த பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு சீரிஸுடைய தாக்கம் இவருடைய படங்கள்ல. கோலமாவு கோகிலால கோகைன் ஸ்மக்லிங் ஆக இருக்கட்டும், இல்ல வ பீஸ்ட்ல வால்டர் ஒயிட் மாஸ்க்ஸ் ஆக இருக்கட்டும், டாக்டர்ல அந்த ட்வின்ஸ் அசாசின்ஸ் ஆக இருக்கட்டும், இந்த மாரி பல ஐடியாஸ் இருக்கு. அந்த வரிசையில, அந்த பட்டியலுக்குள்ள இன்னும் நெறைய ஐடியா சேர்த்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஜெயிலரையும் சேர்த்தோம் அப்டின்னா. மக்கள் வந்து ஆசிட்ல கரைக்கப்படுறாங்க. அ ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல சீலிங் வந்து அப்படியே உடைஞ்சு விழுது. ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து பயங்கரமா சரக்கடிச்ச மாரி நடிச்சுக்கிட்டு, தன்னுடைய 2 எதிரிகள கொஞ்சம் தூரமா கூட்டு போய் முடிச்சு விடுறாரு. இல்லாட்டி இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஐடியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலீஸ்காரன் மகனுக்கும், போலீஸ்காரன் தந்தைக்குமான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் சார்ந்த ஒரு க உரையாடல்களாக இருக்கட்டும், இல்ல அம் ஒரு ஒரு போலீஸ்காரன் அப்பா வந்து ஒரு மகன தொலைச்ச அ ஒரு சோகத்தில அவர் எப்படி அத டீல் பண்றாரு? எப்படி ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றாரா? கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரான்ற ஒரு ஐடியாலாம் இருக்குல்ல. இது எல்லாமே ஓரளவுக்கு அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஐடியாஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஆல்சோ பை நவ் நமக்கு நெல்சனுடைய படங்கள் பொறுத்தவரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவருக்கு ட்ராஜடியிலேருந்து காமெடி எடுக்கிறது அவருக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். இன்ஃபாக்ட் கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபாக்ட் அதனால தான் அவருடைய படங்கள நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். ஸோ இந்த படமும் அதிலிருந்து ஒரு பெரிய விதிவிலக்கு கிடையாது. ட்ராஜடின்னா நெறைய ட்ராஜிக்கான விஷயங்கள் நடக்குது ஜெயிலர்ல. தலைகள் துண்டிக்கப்படுது, பல பேர் சாவுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, குடும்பத்தினர் காணாம போறாங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உலகம். ரொம்ப பாவம் பெண்கள்லாம் இந்த உலகத்தில. பட் நெல்சனுக்கு வந்து இதெல்லாம் வச்சு உங்கள அழ வைக்கணும். அதாவது உங்க கிட்டேருந்து கண்ணீர் பார்க்கணுன்ற ஆசை கிடையாது. அதாவது சோக கண்ணீர்ன்னு வேணா சொல்லலாம். ஆனந்த கண்ணீர் அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இந்த சோகத்தெல்லாம் பார்த்து அவர் அடிக்கக்கூடிய ஜோக்ல, அந்த ட்ரை ஹியூமர்ல அத பார்த்து நீங்க ரசிச்சு சிரிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த படத்தில ரஜினிகாந்த் வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரரா நடிச்சிருக்காரு. ரிட்டயர்ட் போலீஸ்காரராக. அவருடைய மகன் வசந்த் ரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் கொஞ்சம் காணாம போற ஒரு 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 விஷயம் நடக்குது. அதன் பிறகு இந்த படம் வந்து ஐயோ! காணாம போய்ட்டாரே! இந்த வீடு எப்படி நிலகுலைஞ்சு போயிடுச்சு. குடும்பத்தினர்லாம் எப்ப பாரு கஷ்டத்திலேயே இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் கரைக்கிற ஒரு நோக்கம் வந்து கண்டிப்பாக நெல்சனுக்கு கிடையாது. அண்ட் இத நான் ஒரு பெரிய கிரிட்டிசிசமாகவும் நான் வைக்கவே இல்ல. இன்ஃபாக்ட் அந்த ஒரு குடும்பத்தில ஒரு முக்கியமான ஒரு ஆள் காணாம போன ஒரு கொஞ்ச நேரத்திலேயே, அ தாத்தாவும் அந்த பேரனும் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் காணாம போய்ட்டாங்கன்னா கூட, அவங்க பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரியான ஒரு காட்சி அந்த இடத்துல ஒண்ணு வரும். பட் ஆஸ் ஐ செட் இத நம்பணும் நம்ம அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது நெல்சனுடைய உலகம். இந்த உலகத்திலிருந்து அவர் ரொம்ப யுனிக்கான என்டர்டெயின்மென்ட் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு இயக்குனராக நமக்கு தெரியும். ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது, நம்ம இதெல்லாம் நம்பணும். அது ஒரு சராசரியான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் கிரீஃப் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம எதிர்பார்க்கக் கூடாது. ஸோ நெல்சனுக்கு என்ன பிடிக்கும்? வன்முறைய ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டுவது பிடிக்கும். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான விதங்கள்ல காட்டுவது அண்ட் அந்த வன்முறையில ஒரு அடிப்படையான ஒரு டென்ஷன் இருக்குல்ல. இத நம்ம டாரன்டினோ கிட்டலாம் நெறைய வாட்டி பார்த்துருக்கோம். அந்த டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்கள 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 சிரிக்க வைக்க தூண்டும். அத சூப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்ச ரொம்ப சில இயக்குனர்கள்ல ப்ராபப்ளி ஃபோர்மோஸ்ட்டாக நான் பார்க்குறது நெல்சன. ஸோ இவரு அ இந்த படத்தில ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எனக்கு ரொம்ப புடிச்சது ஜெயிலர்ல. அதில அம் ரஜினிகாந்த் ப்ளே பண்ற கேரக்டர் அவர் வந்து ஒரு மூட்டைய ஒண்ணு அப்படி இழுத்துக்கிட்டு வருவாரு. ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலும் கூட, கொஞ்சம் கூட நான் அந்த அந்த காட்சியுடைய சிரிப்பு தன்மைய அது குறைக்காது. நம்ம பலமுறை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புது இயக்குனர் கூடயோ, ஒரு புது படத்த ஒண்ணு அனவுன்ஸ் பண்ணாலோ, நம்ம உடனடியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன? அ எந்த அளவுக்கு இது டைரக்டருடைய படமாக இருக்கும்? எந்த அளவுக்கு இது ரஜினிகாந்த் அவர்களுடைய படமாக இருக்கும்? இது பல ஸ்டார்ஸ் டைரக்டர்ஸோட அசோசியேட் ஆகும்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. பட் ஜெயிலர் பார்த்த பிறகு, இது முழுக்க முழுக்க நெல்சனுடைய ஃபில்ம் அப்படிங்கிறது சொல்றதுல எனக்கு எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நெல்சன் உலகத்தில பார்க்கக்கூடிய பல அம்சங்கள், நம்ம ரசிச்ச அம்சங்கள் இந்த படத்திலயும் இருக்கு. இவருடைய உலகத்தில மட்டும் தான் ஒரு கேரக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி கேரக்டர் முத்து வந்து இந்த படத்தில சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகமும், பெரிய வலியும் இருக்கு.
இல்ல இந்த படத்துல யாராவது வலியில ரொம்ப பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே. ரெடின் கிங்ஸ்லி ஒரு இடத்துல ஒரு ஃபேன்லேருந்து தொங்கி சுத்திக்கிட்டு இருப்பாரு. சைட்லேருந்து ஒருத்தன் வந்து 1, 2ன்னு அந்த ஃபேன் ஸ்பீட ஏத்திக்கிட்டு இருப்பான். பயங்கரமா சிரிச்சேன். அது ஒரு பக்கம் அப்படின்னா, அ இந்த இந்த ஃபில்ம்ல அதாவது இந்த உலகத்துல மட்டும் தான் ஒரு புருஷன் வந்து தன்னுடைய பொண்டாட்டி மேல ஒரு பொணம் இருக்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் புஷ் இட் அப்படின்ற மாரி ஒரு கேஷுவலான ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு இடத்துல ரஜினி தன்ன தானே டைனோசார் அப்படின்னு கூப்பிட்டுப்பாரு. ரொம்ப வருஷமா இருக்காரு இல்லையா நம்ம இண்டஸ்ட்ரியில. பட் அதையும் ஒரு பயங்கர மாஸ் மொமெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது நெல்சனால. இந்த படத்தினுடைய அந்த ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோகி பாபுவுடைய ஒரு ஹியூமர் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவருக்கும் ரஜினிக்குமான அந்த இன்டராக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த இமேஜ் இருக்குல்ல. நடுராத்திரி அந்த 2 பேர் மட்டும் தனியாக வண்டிய ஓட்டிக்கிட்டு யோகி பாபுவும், தன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சோகத்த புதைச்சுக்கிட்டு ஒரு வெறியில சுத்திக்கிட்டு ரஜினிகாந்த். எனக்கு அந்த 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 இமேஜரியே எனக்கு பயங்கரமாக நான் ரசிச்சேன். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பல வேலைகள செய்யுது. ஒண்ணு டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற ரஜினிகாந்த் கேரக்டருக்கு அவருக்கு வெறி கொண்டு சுத்துறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு எமோஷனல் காரணம் அவருக்கு குடுக்குது. ஆ இன்னொரு பக்கம் ஒரு ஒரு நல்ல வலுவான ஒரு ஆன்டாகனிஸ்ட்ட கிரியேட் பண்ணி வைக்குது. அண்ட் விநாயகன் அவர்களுடைய அந்த ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஃபிசிக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டாக அவர் கண்ணை வந்து அவர் பிரயோஜனப்படுத்தக்கூடிய விதம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியானது. அது தெரிஞ்சு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி கான்ஸ்டன்ட்டாக ரொம்ப க்ளோஸ்அப்ஸ் நிறைய அவர் முகத்தில் வச்சு இதெல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ராபப்ளி நான் ரசித்த மிகப்பெரிய முடிவு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ட் அண்ட் செம்ம ரிலீஃபாக இருந்துச்சு நான் அதை பார்க்கும்போது. என்னென்னா அந்த ரஜினிகாந்தோடைய ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்குல்ல, இது இது ஆல்மோஸ்ட் என்டையர்லி இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் அவர் உட்காந்து கையை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு துரத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் அவருக்கு ஒன்றுமே கொடுக்கப்படலை. ஏன்னா அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறேன். அதை இந்த படம் பல இடங்களில் நல்லாவே செஞ்சுருக்கு. ஒகேஷ்னலி அவர் யாரையாவது அடிக்கும் பொழுது கூட அது ஷூட் பண்ண விதம், அதை எடிட் பண்ண விதத்தில் கொஞ்சம் கூட நமக்கு நம்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு உணர்வை பெருசாக ஏற்படுத்தலை இந்த ஃபிலிம். இந்த மாதிரி சாய்ஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இட்ஸ் அபவுட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும்னா, இவர் உட்காந்து பர்சனலாக இவர் கொலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இவர் மற்றவங்களை அடிக்கணும்னு கிடையாது. அதனால தான் அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல அவர் ஜம்முன்னு அப்படி உட்காந்துக்கிட்டு எதிர இருக்க ஒரு 2 பேர் அப்படியே அதட்டி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லி இன் கண்ட்ரோலாக இருக்காரு. அவருடைய முகமும், அவருடைய பார்வையும், அவருடைய டயலாக் டெலிவரியுமே அங்கே போதுமானதாக இருக்கு. வேற ஒருத்தர் கொண்டுக்கிட்டா போதும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்றது. இதை மறுபடியும் நான் வலியுறுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்கல்ல, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் வில் ஷாக் யூ அப்படிங்கிற மாதிரி. ஓரளவுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுத்துச்சு இன்டர்வல் பிறகு இந்த கதை எப்படி நகருது, இதன் பிறகு இந்த படம் என்னென்னலாம் நமக்கு காமிக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அதில் ஒரு யங்கர் ரஜினி வராரு. அண்ட் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவர் இந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாமே நமக்கு உள்ளேருந்தே ஒரு ப்ரெஷர் ஒன்று ஃபீல் பண்ணுவோம்ல. எந்த மாதிரி ப்ரெஷர்னா, இதை நம்ம ரசிச்சே ஆகணும் ப்ளீஸ். இன்னும் ஏன்னா அவர் இன்னும் எவ்வளோ படங்கள் பண்ணுவாருன்னு தெரியாது. நம்ம 20, 30 வருஷத்துக்கு மேலே நம்ம ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னும் பொழுது ரசி 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 அப்படிங்கிற மாதிரி உள்ளேருந்து நம்ம நான் ஒரு ப்ரெஷர் உணர்ந்தேன் எனக்குள்ளே இருந்து. பட் இருந்தும் கொஞ்சம் பின்னாடியிலேருந்து ஷார்ட்ஸ் வைக்கும் பொழுது அவரால் டைனமிக்காக நடக்க முடியுதா, அந்த ஒரு யங் போலீஸுடைய ஒரு கம்பீரம், ஒரு டைனமிசம் ஒன்று தேவையில்லை. அது முழுமையாக கன்வின்சிங்காக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அவருடைய அந்த ஒரு யங் ஃபேஸை காமிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான பலனை அளிக்குதா, என்டையர்லி கன்வின்சிங்காக இருக்கா, இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் ஆக்சுவலாக அந்த காட்சியில் நடக்கிறது என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஜெயிலராக காட்டப்படுறாரு. ஒரு ஒரு ப்ரீஃப் சீன் தான் அது. அந்த இடத்துல ஒரு பிரிசனர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதில் ஒருத்தருடைய போய் காதை அப்படியே டபக்குன்னு வெட்டி விட்டுறாரு கோவத்தில். கேட்டால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் மட்டும் ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் ஒன்று கொடுக்குறாங்க. போலீஸ் ப்ரூட்டாலிட்டி நீங்கள் காட்டவே கூடாது அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை. பட் அந்த கேரக்டருடைய ஒரு 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 கிரேனெஸ்ஸை நீங்கள் அதுக்கு மேலே எப்படி பயன்படுத்துகிறீங்க, நிஜமாகவே அவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு ஆள் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் முழுமையாக எடுத்து சொல்ல முடியுது. அண்ட் அபவ் ஆல் இந்த மாதிரி ஸ்டார்ஸையும் சூப்பர் ஸ்டார் இவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காட்சிகள் பண்ணும்பொழுது அது நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் என்ன, அவரை ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை தான் இந்த படமும் கொஞ்சம் தள்ளுது. ஸோ அந்த மாதிரி தெரில, எனக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு பை நவ் நீங்கள் ரெகுலராக என்னுடைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போலீஸ்காரங்க அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் கொல்றதையும் ரொம்ப பெருமைப்படுத்தி பயங்கர ஸ்டைலிஸ்டாக காட்டினால் அது ஒரு பொறுப்பின்மை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அதன் பிறகு படம் ஒரு பெரிய ஹைஸ்டாக ஒன்று மாறுது. ஒரு இடத்துலேருந்து ஒன்று இவர் கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாரு ரஜினியுடைய கேரக்டர்.
அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உன்னுடைய கதைக்கும், இதுக்கும் இன்னும் கோர்வையாகவே இல்லையே! அ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள அது ஏற்படுத்துச்சு. ஏதோ ஒரு ஃபில்ம் ஷூட்டிங் மாரி ஒண்ணு நடக்குது. திடீர்னு தமன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள கவர்றதுக்கு தெலுங்கு ஆக்டர் சுனில் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம். அ அவருக்கு ஒரு ரைவல் இருப்பதாகவும், அவர் வந்து தமன்னாவ அவரும் கவர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க போடக்கூடிய விக்ஸ கழட்டுறாங்க, மாட்டுறாங்க. ரெடின் கிங்ஸ்லி டாக்டர்ல எந்த அளவுக்கு அவருடைய நகைச்சுவைய நம்ம ரசிச்சோமோ, அவரு இந்த படத்துல அங்கங்க ஏதோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஏதோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி இந்த இதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அப்படியே அ நீளமான ஒரு ஐடியாஸாக இருக்கு. அண்ட் இதுல ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்மோஸ்ட் சில இடங்கள்ல காணாமயே போயிட்டாரு அப்படின்ற உணர்வு எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. அ மத்த ஸ்டார்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. மேபி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ண வேண்டியிருக்குன்றதுனாலயா, இல்ல இந்த படத்தினுடைய பிசினஸ் அந்த ரீஜன்ஸ்லலாம் இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்குனாலயா, ஆல்மோஸ்ட் கர்சரியாக ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கு. கர்நாடகாலேருந்து சிவராஜ்குமாராக இருக்கட்டும், மலையாள சினிமாலேருந்து மோகன்லால், அ தெ தெலுங்குலேருந்து ஐ திங்க் நாகேந்திர பிரசாத்ன்னு நெனைக்கிறேன். பிளஸ் இன் எனி கேஸ் சுனில் இருக்காரு. ஹிந்தியிலேருந்து ஜாக்கி ஷ்ராஃப். இவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கேமியோஸ் மாரி ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேரக்டருக்கு. பட் அது எல்லாமே நான் மேபி ஒரு ஒரு சிவராஜ் அவர் அவருடைய ஒரு காட்சி வந்து ரீசனபிளி எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் பெரும்பாலும் ஒரு தேவையான அளவிற்கான ஒரு பஞ்சோ, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீன்ஸாகவோ அது அமையாததாக தான் நான் பார்த்தேன். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க இந்த ஃபிலிம்ல. அ பல பேர் வந்து அப்பா கடைசியா நீலாம்பரி படையப்பாவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி. அம் பட் அது அந்த இந்த கேரக்டர்ஸ் வழியாக ஒரு பெரிய நகைச்சுவையோ, இல்ல அ அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கர் ரோலோ அவங்கள விடுங்க. ஆக்சுவலி எந்த பொண்ணுக்குமே இந்த படத்துல எந்த ஸ்ட்ராங் ரோலுமே கிடையாது. அ பெரும்பாலும் ரொம்ப பாவப்பட்ட ஜீவிகளாகவும், எப்பயோ யாரையோ என்ன கடத்திருவாங்களோ, தூக்கிருவாங்களோ, கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, யார் நம்மள காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காட்சி இஃப் ஐ அம் நாட் ராங் டுவார்ட்ஸ் இன்டர்வல் ரஜினி அவர்கள் உட்கார்றாரு. அவங்க ஒரு மாரி எந்திரிக்கிறாங்க. அது டக்குனு அந்த இமேஜ் நமக்கு ஆம், அவங்களுடைய அந்த ஃபேமஸ் சீனை ஞாபகப்படுத்துச்சு படைப்பாளிலேருந்து. பட் பட் ரியலி ஐ திங்க் இந்த ஃபிலிம் ஷுட் ஹேவ் டன் பெட்டர் வித் த விமன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பெருசா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பெருசா எமோஷனல் ஸ்பேஸஸ்க்குள்ள ஃபோக்கஸ் பண்ணாத இந்த படம், முழுமையாக நகைச்சுவையிலயும் ஒரு 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 டைனமிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை காட்டக்கூடிய இந்த படம், திடீர்னு எதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சோகமான ஒரு ஒரு எண்ட் குடுக்குது இந்த ஃபில்ம்க்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டுவர்ட்ஸ் தி எண்ட் டக்குனு இதெல்லாம் கொஞ்சம் திசை மாறி போன போன மாதிரியான ஒரு உணர்வு என்னை ஏற்படுத்துது இந்த படம். அந்த இடத்துல டக்குனு 1, 2 ஐடியாஸ் வச்சு இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு முயற்சி பெரும்பாலும் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகல. ஆம், அதாவது ஏன்னா நான் இந்த படத்து மேல இது இது சொல்லக்கூடிய பல விஷயங்கள நம்புனேன் முழுமையாக. அது கேள்விகள் நான் கேட்க விடல என்ன நானே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முத்துவேலுக்கு தேவையான நேரங்கள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்ல அவருக்கு தேவையான இடங்கள்ல டக்கு டக்கு டக்குன்னு அங்கேருந்து அலைஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் வில்லன் ரொம்ப பாவம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒண்ணு எதிர உங்களுக்கு ரஜினிகாந்த் இருக்காரு. இன்னொரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாடே இருக்கு. நாடு பூரா போலீஸ், நாடு பூரா திருடங்க எல்லாரும் இந்த கேரக்டர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவர் தான் அண்டர் டாக்ன்னு நினைக்கிறேன் வில்லன் தான். பட் இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்ளோ நம்ம ஃபெய்த் வைக்கும் பொழுது, இப்படி நீங்க காட்டக்கூடிய எல்லாத்தையுமே நான் நம்பும் பொழுது, அதற்கான பே ஆஃப்ஸ் இருக்கா செகண்ட் ஹாஃப்ல? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இது எதுவுமே ரஜினிகாந்த் அவர்களுடைய தவறு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா, அவரு சிவகார்த்திகேயன் டாக்டர்ல எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக உட்கார்றாரோ அந்த படத்துக்குள்ள, அதே போல தான் ரஜினிகாந்தும் பிலாங் ஆகுறாரு ஜெயிலர்ல. அம் அ சிரிச்சுக்கிட்டே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே, அ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆ கெட்டவங்களுடைய தலையெல்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஏதோ வெஜிடபிள்ஸ் வெட்டுற மாரி வெட்டிக்கிட்டு இருக்காரு. மேபி அதனால தானே என்னவோ யோகி பாபு ஒரு இடத்துல ரத்த கறைய பார்த்துட்டு, "இது என்ன பீட்ரூட் கறையா?" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. யங்கர் ஆக்டர்ஸ் உடைய ஷூஸ பாலிஷ் போடுவதாக இருக்கட்டும், இல்ல ஆ ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு பேக்கப் டான்ஸராக ஆல்மோஸ்ட் தன்னைத்தானே கேலி பண்ணிக்கிற தைரியத்தோட அந்த ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டிருப்பாரு. இது எல்லாமே எனக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இவரு முழுமையாக தன்னைத்தானே ஒப்படைச்சுக்கிறதுக்கு தயங்கல. அ முழு சந்தோஷத்தோட தன்னைத்தானே ஒரு இயக்குனர நம்பி, உங்க உலகத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்ன வச்சு நீங்க அத பண்ணுங்க. அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் குடுத்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். ஜெயிலர்ல பிரச்சனைகள் இருந்தால், இருந்தால் இல்ல, செகண்ட் ஹால்ஃப் பூராக பல பிரச்சனைகள் இருக்கு. அ அது எதுவுமே அது எல்லாமே மொத்தமாக ரைட்டிங்னால தான் அப்படின்னு நெனைக்கிறேன். படம் முடியும்போது எனக்கு கடைசியில சில சிந்தனைகள் இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா,
ஜெயிலர் அப்படின்ற பேரை ஜஸ்டிஃபை பண்ணிச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஒரு ப்ரீஃப் ஃப்ளாஷ்பேக். ஏன்னா அவருடைய கேரக்டர் நம்மளால் அது முழுமையாக அங்கேருந்து ஒரு பெரிய பரிசீலனை பண்ணிச்சேன் அந்த படம் அது வழியாக. ஐ டோன்ட் திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எந்த அளவுக்கு ரசிச்சேன்றதும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பட் அதன் பிறகு ஏன் இப்படி வழி தவறி போயிருச்சு இந்த படம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே ஒரு நேர்மையுள்ள தந்தை தன்னுடைய அவருக்கும் தன்னுடைய மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அந்த டைனமிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு படமாக ஒன்று அமைஞ்சது. அந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் கடைசியாக இன்னும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் எவ்வளவு படங்கள் பண்ண போகிறாரு, இன்னும் எவ்வளோ இருக்குது, ஒரு மாதிரி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கே ஒரு படமும் முடியும் பொழுது அப்படின்ற ஒரு பதட்டம் அவரை ரசித்த நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவர் இப்படி தன்னைத்தானே முழுமையாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் முழுமையாக பயன்படுறாரா இந்த படத்துக்கு, சரியான நம்ம எதிர்பார்த்த முழுமையாக நம்ம ரசிக்கக்கூடிய படங்களாக இதெல்லாமே அமையுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஐ லீவ் யூ வித் தீஸ் தாட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை நான் ரசிக்கலை ஜெயிலரை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது அது ஒரு நியாயமான ஒரு ஒரு விமர்சனமாக இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்தேன். பட் ஐ விஷ் அது சஸ்டெயின் ஆயிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் ஜெயிலர். இந்த படம் பொறுத்த உங்கள் பார்வைகள் என்ன, உங்களுடைய காமெண்ட்ஸ் என்ன, கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட்ஸில் விடுங்க, நான் படிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.